කොහෙද යන්නේ අපි? ආකාශයට යන්නේ. பார்க்குறவங்க கடைசியாக ஒருக்கா பார்த்து கொள்ளுங்க. இதுக்கு பிறகு உங்களுக்கு பார்க்கறதுக்கான சந்தர்ப்பமே கிடைக்காது. இந்த காலத்துக்கு ஏற்ற வகையில், இந்த உலகத்தின் போக்குக்கு ஏற்ற வகையில் இதை கட்டுறதுக்காக தான் இந்த அரசாங்கம் இந்த நடவடிக்கை மேற்கொண்டிருக்கு. பார்த்தீங்கன்னா சரியான அடுக்கு, ஹோட்டலில் வரக்கூடிய இந்த கழிவுகள், துர்நாற்றம் எல்லாம் இந்த பஸ்களில் இருக்கவங்களுக்கு தான் அதிகமான பாதிப்பை ஏற்படுத்தும். இந்த பஸ்கள் இங்கே நிப்பாட்ட விடின் எங்கே நிறுத்தப்படும் அப்படின்றதையும் நாங்கள் வந்து தெரிஞ்சுக்கொள்ளணும். ඉතින් මෙන්න පැත්තකට ගෙනියනවා එතෙන්ට යන්න තමයි කල්පනා. කොහෙද යන්නේ? CCTV කොතනද යන්නේ අපි එතන. ප්‍රයිවට් එකට අපිට යන්න. CCTV ඉඳලා ඔයාලා ඉන්නවානේ. හරි හරி. Thank you. ஸோ இன்னையோட இந்த பஸ்ஸோட மூட போறாங்க தெரியுமா உங்களுக்கு? மூட போறாங்களா? இந்த பஸ்ல மூட போறாங்க தெரியுமா? தெரியாதா? ஓ இதுக்கு பிறகு நீங்க வந்து இங்க வரக்கூடாது. அது சரியில்லை போறதா. අපි යහන්න කාගෙන්ද? ඕ අහලා බලන්න. එන්නේ මොකද බස් එක යන්න? මාතා කෙටෝල් බස් එක උගල් දෙන හද බස් එක කීයට යන්නේ? இப்போ நான் வந்து இருக்கிறது வந்து கொழும்பு மத்திய பஸ் நிலையத்தில், அதாவது பெட்டா பஸ் ஹோல்டில். எனவே இன்று இதன் நள்ளிரவோடு இந்த பஸ் நிலையம் வந்து மூடப்படுகின்றது. எனவே அதற்காக பார்த்தீங்கன்னா அதிநவீனமான முறையில் இந்த பஸ் நிலையம் வந்து வடிவமைக்க போகின்றது. எனவே வந்து இந்த நள்ளிரவுக்கு பிறகு 10 மாதங்களுக்கு பிறகு தான் இந்த பஸ் நிலையம் வந்து ஓப்பன் செய்ய போறாங்க. எனவே பார்க்கலாம் எந்த வகையில் அது பிரதானமானதாக, அது கொழும்பு மக்களுக்கும் போதுமானதாக இருக்கு அப்படின்னு தான் இந்த காலையில் பார்க்க போறோம். வாங்க வேண்டிய விஷயங்களை உள்ள போய் பார்ப்போம். கொழும்பு மத்திய பஸ் நிலையத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய கடைப்பகுதி தெரிந்திருக்கும். நிறைய வியாபார கடைகள்லாம் இருக்கு இந்த இடத்துல. மிகவும் பரபரப்பா, மிக வேகமா இந்த நகரம் இருக்குது. එතනලා මේ කමානවනේ. එතන වගේ මොකද කරන්න යන්නේ නේ? ජොබ් එකට. අපි ඉතින් මෙන්න පැත්තකට ගෙනියනවා එතෙන්ට යන්න තමයි කල්පනා. කොහෙද යන්නේ මේක? මේක ගස් ප්‍රාන්තිය පැත්තට උතන දෙහ පැත්තට අඩිසිය පාරට යනවා. අඩිසිය පාරට යන්නේ. ආහා එතකොට අදට බිස්නස් කරන්න පුළුවන්. ඔව් අපේ බිස්නස් කරන්න පුළුවන් ඉතින්. එතකොට ඔයාලට ප්‍රශ්නයක් නැහැ. එතන අනුව තමයි ඔය අපිට බලපත්‍රයක් තියෙනවා මේ පිට වෙලෙන්දත් එන්න පුළුවන්. කොහොමද දන්නේ ඉතින් අපි අනාවැකි කියන්නේ බෑ. ඉතින් අපිට යුනිෆෝම් එකක් තියෙනවා. ඉතින් අපිට මොනවා වෙයිද කියලා හිතාගෙන ඉතින් අපිට මේ බස් එකේ යන්නේ එතන යනවා CCTV. ප්‍රයිවට් එකේ නැගිටිනවා. CCTV කොතනද යන්නේ අපි එතන. ප්‍රයිවට් එකට අපිට යන්න. CCTV ඉඳලා ඔයාලා ඉන්නවානේ. හරි හරි. Thank you. நாளை முதல், அதாவது இன்று நள்ளிரவு முதல் இந்த பஸ் நிலையம் வந்து உடைக்கப்பட போகுது. எனவே அதுக்காக தான் இந்த காணொலி. பார்க்குறவங்க கடைசியாக ஒருக்கா பார்த்து கொள்ளுங்க. இதுக்கு பிறகு உங்களுக்கு பார்க்கறதுக்கான சந்தர்ப்பமே கிடைக்காது. எனவே இந்த பஸ்ஸோட வந்து கடந்து வந்து நிறைய பேர் வந்து போயிருப்போம், வாழ்க்கையில் வந்திருப்போம். எனவே அடுத்த 10 மாதத்துக்கு பிறகு இந்த பஸ்ஸோட அதிநவீனமான முறையில் வடிவமைக்கப்பட்டு மக்களுக்காக வழங்கப்பட போகின்றது. எனவே தான் கடைசியாக ஒருக்க நாங்கள் இதை வந்து பார்த்து கொள்வது சிறப்பாக இருக்கும். உண்மையாகவே இந்த கொழும்பு பிரதான பஸ் நிலையத்தினுடைய பிரதான முக்கியமானது இந்த இடம் தான். எனவே அழுக்கு, தூசை துணிக்கைகள் அது வந்து எந்த வித இடவசதியும் இல்லை. எனவே தான் இதை வந்து உடைத்து விட்டு புதிய ஒரு பஸ் நிலையம் அதிநவீனமாக இந்த காலத்துக்கு ஏற்ற வகையில், இந்த உலகத்தின் போக்குக்கு ஏற்ற வகையில் இதை கட்டுறதுக்காக தான் இந்த அரசாங்கம் இந்த நடவடிக்கை மேற்கொண்டிருக்கு. பார்த்தீங்கன்னா சரியான அடுக்கு, ஹோட்டலில் வரக்கூடிய இந்த கழிவுகள், துர்நாற்றம் எல்லாம் இந்த பஸ்களில் இருக்கவங்களுக்கு தான் அதிகமான பாதிப்பை ஏற்படுத்தும். பழைய பஸ் நிலையம் கூட அங்கே பாருங்க, நான் காட்டுறேன் எப்படி இந்த உடைஞ்சு எந்த நேரத்தில் உடையும் சொல்லி தெரியாது, அந்த அளவுக்கு மிக ஆபத்து மிக்கதாக தான் காணப்படுது. எனவே உண்மையாகவே வந்து இதை உடைக்கிறது வந்து காலத்தினுடைய கட்டாயம்.
பாவனைக்கு பொருத்தமில்லாத வகையில் இருக்குது அப்படின்றத எல்லோருக்கும் தெரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். எவ்வளோ மோசமாக இருக்குது பாருங்கள், மிகவும் மோசமாக இருக்குது. எப்போ வந்து என்ன நடக்குன்ற அளவுக்கு தெரியாது. எனவே நல்ல ஒரு செயற்பாடு இந்த அரசாங்கம் வந்து முன்னெடுத்திருக்கிறது. உடனடியாக இதை வந்து ட்ரிங்கோ போகிற தம்பி அவருக்கு உண்மையாகவே தெரியல இது எப்படி போகிறது, இந்த பஸ்ஸோட என்ன நடக்குது சொல்லி இந்த இடத்துல கூட பார்க்கணும். கழிவு நீர் நேரடியாக வந்து வந்துக்கொண்டு இங்கே தான் மக்கள் வந்து நிற்கிறாங்க. ரொம்பவும் ஆபத்து. எனவே இந்த பஸ்கள்லாம் இந்த தினத்துக்கு பிறகு இந்த இடத்துல காண முடியாது. இந்த வாரம் எவ்வளோ மோசமா அதே நேரத்தில் வந்து பாவனைக்கு பொருந்தாத வகையில் வந்து இருக்கு அப்படின்றத வந்து நாங்கள் தெரிஞ்சுக்கொள்ளலாம். இருக்கிற இடம் இது வந்து கண்டி, ஹட்டன், நோரெலியா போன்ற பஸ்கள் இருக்கக்கூடிய இடம். இது வந்து குருநாகல். எப்படி பார்த்தாலும் நிறைய மக்கள் சேரக்கூடிய ஒன்றான ஒரு இடம். பாருங்கள் எவ்வளோ மோசமாக இருக்குது. எந்த தருணத்தில் உடைஞ்சு விழுனே தெரியாது. இந்த தீர்மானத்தை எடுத்ததுக்கு உண்மையாக வந்து பயணிகளும் மக்களும் பாராட்ட சொல்லி ஆகணும். ஏன்னா அதுக்கு பிறகு ஒரு வரமும் காப்போம் அப்படின்ற மாதிரி வந்த பிறகு இதை பற்றி பேசுறதுல எந்த விதமான ஒரு பிரயோசனமும் இருக்க முடியாது இல்லையா? சரி சரி, இந்த பஸ்கள் இங்கே நிப்பாட்ட விடின் இது எங்கே நிறுத்தப்படும் அப்படின்றதையும் நாங்கள் வந்து தெரிஞ்சுக்கொள்ளணும். ඇත්තම කතාව අපිට බස් එකක් නැහැ. දැන් පැය 3ක් විතර වෙනවා මම ඉන්නවා මෙතන. අදින් පස්සේ බස් වලට ගෙනද යන්නවද? වෙන්නේ නැති. ඒ අන්තර ගාණ්ඩුව මොකක්ද දන්නේ නැහැ ඉතින්. ඒක තුමාලගේ තේරෙන්නේ නැහැ. ඔයාලට යන්න ඕනේ ඔයාලට. මම කිතුගල යන්න ඕනේ. කිතුගල. පැය 3ක් බස් එක නැහැ. තාම වෙයිතුළු බස් එකක් මට පුළුවන් නම් දැන් නැගන්න මාව. ඒක මොකද කියන්නේ මේ ටයිම් කීපර්? කවුද ඉන්නේ? අපි අහන්නේ කාගෙන්ද? ඕ අහලා බලන්න. ඒ ඉන්නේ මොකද බස් එක යන්නේ? මට කෙතෝල් බස් එක උගල් දෙන්නේ හද බස් එක. කීයද යන්නේ? කොහෙද යන්නේ අපි? අකාටද යන්නේ? 11ஆம் தேதி காலையிலிருந்து நீங்கள் எல்லோரும் எந்த பஸ்ஸோடுக்கு போயிட்டு பஸ் எடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த காணொலி மிக முக்கியம் நான் உங்களுக்காக ஒளிப்பதிவு செய்திருந்தேன். எனவே பார்க்கலாம், WE பெஸ்டியன் மாவட்ட, அதாவது ப்ரைவேட் பஸ் ஹோல்டுக்கு பின்னாடி அதே இடத்துல வந்து இந்த ஃப்ளூட்டிங் மார்க்கெட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த வீதி தான் பெஸ்டியன் வீதி. எனவே இந்த வீதியில் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த லொரி போகுது இல்லையா, இந்த பகுதியிலிருந்து தான் நாளை தினம், அதாவது இன்றைய தினம் முதல், இந்த காணொலி நேற்று தினம் 10ஆம் தேதி ஒளிப்பதிவு செய்யப்பட்டது. எனவே 11ஆம் தேதி இன்றைய தினத்திலிருந்து சிடிபி பஸ் ஹோல்டுக்கான அந்த பஸ்கள் அனைத்தும் இங்கே நிறுத்தப்படும். தூர பிரதேசங்களுக்கான அனைத்து பஸ்களும் இங்கிருந்த வெளியிடங்களுக்கு, அதாவது கொழும்பை தவிர கொழும்புக்கு வெளியில் செல்லக்கூடிய அனைத்து பஸ்களும் இங்கே இருக்கக்கூடிய இந்த இரு மருங்கிலும் நிறுத்தப்படும். எனவே வந்து இங்கே வந்து நீங்கள் வெளியில் போகிறதுக்கான அந்த பஸ் தேவைகளை வந்து நீங்கள் உறுதி செய்து கொள்ளலாம். அதே இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் உங்களுக்கான முன்பதிவுகளும் இடம்பெறும். இங்கே ஏதாவது ஒரு அலுவலகம் அமைப்பாங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். நான் வந்து நேரத்தில் அப்படியான ஏற்பாடுகள் எதுவும் இருக்கவில்லை. எனவே தொடர்ச்சியாக இந்த வீதி முழுவதும், இந்த வீதி கிட்டத்தட்ட ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் தொடர்கின்றது. அது வரைக்கும் இருமருங்கிலும் சிடிபி பஸ்கள் வந்து இங்கே நிப்பாட்டுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளது. எனவே இதன் மூலம் நீங்கள் வந்து வெளியிடங்களுக்கு செல்லுமாக இருந்தால் சிடி பஸ் ஹோல்டுக்கு போகாமல் நேரடியாக இங்கு வருவீங்களா இருந்தால் உங்களுக்கான அந்த பஸ்களை மிக இலவாக பெற்றுக்கொள்வது மட்டும் இல்லாமல் பாதுகாப்பான பயணத்தையும் நீங்கள் மேற்கொள்ளலாம் என்பதற்காகத்தான் இந்த காணொலி. உங்கள் அனைவருக்கும் இந்த காணொலி பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையோடு இந்த காணொலியை இத்தோடு நான் நிறைவு கொள்கிறேன். உங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இதோ நாங்கள் ரயில்வே ஸ்டேஷனை வந்து வந்துட்டோம். கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தூரம் இந்த வீதி வந்து காணப்படுகின்றது. இதன் மூலம் உங்களுடைய பிரயாணங்களை சிறப்பாக மேற்கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.